மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் காலாண்டு தேர்வுக்குரிய ஒரு ஒரிஜினல் வினாத்தாள் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எப்படி ஈஸியாக மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்குண்டான வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேட்டர்ன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்து நமக்கு 1 மார்க் 15 மார்க் நினச்சி போகிறாங்க அப்படின்னா கேட்க போகிறாங்க. அந்த 1 மார்க் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கை மட்டும் தரவாக தெளிவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சார் இதில் உள்ள கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது. சரிங்களா? இது ஒன் ஆஃப் த மாடல் கொஸ்டினாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. நீங்கள் படித்தது எந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக நம்ம 90+ கன்ஃபார்மாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எடுக்கலாம். சரிங்களா? தென் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய மொழியை ஆள்வோம் நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். சரிங்களா? அடுத்ததாக 3 மார்க் கொஸ்டின்ஸ், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் என்ன செய்யுங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். தென் இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த பார்ட் 4ல் 25க்கு 25 மார்க் எப்படி நம்ம எடுக்கிறது, தென் அந்த 8 மார்க் கொஸ்டினில் எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது, எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். கொஸ்டினில் எந்தெந்த கொஸ்டின் படிக்கணும், கடிதம்னா என்ன படிக்கணும், கட்டுரைனா என்ன படிக்கணும், இந்த காட்சியை கண்டு கவிஞர்களெல்லாம் எந்த படம் கொடுத்தாலும் நம்ம ஒரு படம் கேட்குறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு படிவம் தான், நூலக விண்ணப்ப படிவம் தான், அதை கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் 42ங்கிறது நமக்கு மொத்தத்துக்கு புக்கில் 3 தான் இருக்குது. சரிங்களா? 42வது ஆள 3 தான் இருக்குது. அந்த 3 என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. தென் இந்த 24 மார்க் எடுக்கிறதுல எதெல்லாம் முக்கியம், 43வது கொஸ்டின்ஸுக்கு எதெல்லாம் முக்கியம், தென் 44க்கு எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. 45வது கொஸ்டின் ஒரு கட்டுரை கண்டிப்பாக வரும். எந்த கட்டுரை முக்கியமான கட்டுரை அப்படிங்கிறது அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை தெளிவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க.